திரையில ஒருத்தர பார்த்து, குடும்பத்தில ஒருத்தரா கிட்டத்தட்ட கடவுளா கொண்டாடினது அப்படின்னா, அது கண்டிப்பா நீங்க மட்டும் தான். எங்க வீட்ல இருக்கிற ஒருத்தர் இத பண்ணும்போது எங்களால எப்படி நான் ஏத்துக்க முடியும்? எங்களுக்கு அது கஷ்டமா இருக்காதா? பட் அந்த பையன் இறந்திருக்கான். அவங்க அப்பா அவ்வளோ சோகத்தில இருக்காருன்ற பட்சத்தில, மறுநாளே நீங்க இந்த மாரி ஒரு நடிகை கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரே மாரி அப்படி வந்துட்டு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது, அவ்வளோதான் உங்க ஆளு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, என் தலைவன் அதெல்லாம் மறுபடியும் வருவார்றா அப்படின்னு சொல்லி காலர தூக்கி விட்டு கெத்தா சுத்துன கூட்டம் இது. நாங்க உங்கள வெறும் அரசியல்வாதியா, நடிகரா மட்டுமே பார்க்கலையேண்ணா. அத தாண்டின ஒரு உறவுல நீங்க எங்களுக்கு. இல்ல சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க போல, அது எப்படி பிரிஞ்சுருவாங்க அவ்வளோ சீக்கிரம்லாம். இவ்வளோ வருஷம் குடும்ப வாழ்க்கை அப்படி ஜஸ்ட் லைக் தட்ன்னு முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி. நாங்க உங்கள அண்ணன் கூப்பிடுறோம்னா, அவங்களும் எங்களுக்கு அண்ணி தானே. ஒரே மாரியான ட்ரெஸ்ல, ஒரே கார்ல. நாங்க சத்தியமா நம்பலண்ணா. அன்புள்ள விஜயண்ணாவுக்கு. என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைண்ணா அதை உங்கள்கிட்டேருந்து நாங்கள். எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் விட்டீங்களேண்ணா. ஒரு ரசிகன் அப்படின்றவன் ஒரு படத்துலையோ ஒவ்வொரு நைட்லேயோ உருவாகிறதில்ல, உங்களுக்கு தெரியும். பல வருஷங்களாக உங்களுடைய படங்கள் பார்த்து, அதில் நீங்கள் பண்ண கதாபாத்திரங்களை ரசித்து, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி, அது நல்லதோ கெட்டதோ அதை எங்ககிட்ட எடுத்துக்கிட்டு, திரை தாண்டியும் நீங்கள் சிரிக்கிறத, நீங்கள் பேசுகிறத ரசித்து கொண்டாடி வளர்ந்த கூட்டம் இது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்புறமா திரையில் ஒருத்தரை பார்த்து குடும்பத்தில் ஒருத்தராக கிட்டத்தட்ட கடவுளாக கொண்டாடினது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு சினிமான்றது வெறும் தொழில் தான், அதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வெறும் நடிகர்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு புரிதலோ மனப்பக்குவமோ வந்திருக்கலாம். உங்களுக்கு அப்புறம் இதுக்கடுத்து வரக்கூடிய நடிகர்களை இந்த அளவுக்கு கடவுளாக குடும்பத்தில் ஒருத்தராக கொண்டாடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து சந்தேகம்தான். அதெல்லாம் உங்களோடய முடிஞ்சிருச்சு. அந்த அதிசயம், அந்த அற்புதம், அந்த மேஜிக் நடந்ததெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான். புரட்சி தலைவரையோ சூப்பர் ஸ்டாரையோ கூட நம்ம வந்து தலைவர்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சு தான் கொண்டாடணும். ஆனால் குடும்பத்தில் ஒருத்தராக அண்ணா அண்ணான்னு சொல்லி கொண்டாடினதோ கூப்பிட்டதோ தமிழ் சினிமாவில் அந்த அதிசயம்லாம் உங்களுக்கு மட்டும் தான் நடந்துச்சு. நாங்கள் அவங்கள அப்படி தான் பார்த்தோம். உங்களுடைய இத்தனை வருஷ உழைப்புக்கு நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பு தான், அது இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதில் எங்களோட உழைப்பும் இருக்குண்ணா. எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு தீபாவளி பொங்கல்னு ஒரு நல்ல நாளில் கூட குடும்பத்தோடு இருந்தோம், செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லாமல் வெளியூர்லேருந்து ஊருக்கு போயிருந்தால் கூட உங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எப்படியாவது அடித்து பிடிச்சி சட்டையை கிழிச்சு சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டு அந்த FT ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கி பார்க்குறது. உங்களுடைய படங்கள் எப்படி இருந்தாலும் அது நல்ல படம் தான் நாங்கள் நம்பினதும் இல்லாமல் மற்றவங்களையும் நம்ப வச்சு கொண்டாடினது. அந்த படம் நல்லா இல்லாமல் போச்சுன்னா ஐயோ அடுத்து வெளில போயிட்டு இப்போ எப்படி நம்ம மற்றவங்கள ஃபேஸ் பண்ண போகிறோம், வேறு நடிகர்களுடைய ரசிகர்களோ அல்லது மற்றவங்களோ நம்மளை என்னெல்லாம் பேசுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளுடைய அண்ணனோட படத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு. அந்த படத்தில் ஃபைட் சீன்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த படத்தில் சாங்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமான்னு அதுலேயுமே நல்ல விஷயங்களை தேடி தேடி எடுத்து அப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஒரு நல்லா இல்லாத படம் வந்துருச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல படம், ஹிட் படம் கொடுக்குற வரைக்கும் எங்களுக்கு தூக்க நிம்மதியும் இருக்காது. அப்படி தான் கிட்டத்தட்ட இந்த பயணத்தில் உங்களோட நாங்கள் இருந்திருக்கோம். அப்படி தான் இந்த கூட்டமும் உருவாச்சு. இங்கே உங்களை நாங்கள் வெறும் ஆன் ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்து நீங்கள் பண்ண கதாபாத்திரங்கள் வழியாக மட்டுமே கொண்டாடணும்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி நீங்கள் பேசின மேடை பேச்சுக்கள், நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட், அதிகமாக பெருசாக பேச மாட்டீங்க, லைட்டாக தான் அங்கங்கே சிரிப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் எவ்வளோ ரசிச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கூட என் தலைவனை பார்த்தியா, என் தளபதியை பார்த்தியா அப்படின்னு நாங்கள் உங்களை கொண்டாடி இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியலுக்கு வரீங்க. ஒரு ரசிகனாக இவ்வளோ வருஷம் உங்களை நாங்கள் திரையில் கொண்டாடணும், ரசித்தோம். அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு அரசியல் களத்துக்கு வரும்போது எங்களுக்கு அரசியல் தெரியுதோ தெரியலையோ பரவாயில்ல, என் தலைவன் எங்களோட அண்ணன் வந்து அரசியலுக்கு வராரு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும், ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அங்கேயும் இங்கே சினிமாவில் நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ சண்டை போட்டிருப்போம் நம்ம உங்களுக்காக. அது அங்கேயுமே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். உங்களுக்காக வந்து நிற்க ஆரம்பித்தோம், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா. ஆனால் நான் வெறும் அரசியல்வாதியாக, வெறும் சினிமாக்காரராக மட்டுமே உங்களை பார்த்துருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் பெருசாக தெரியாது. நீங்கள் இப்போ மேடைக்கு மேடை சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து ஒரு ரத்த பந்தம், ஒரு எமோஷ்னல் சென்டிமெண்ட், உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே நான் இருக்கேன் அப்படின்னு. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் இதை பண்ணும்போது எங்களால் எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்காதா? உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகும்போது கூட நாங்கள் இவ்வளோ உடஞ்சி போயிடலண்ணா. எங்களுக்கு அது அப்போ பெரிய விஷயமா தெரியல. அந்த நேரத்துக்கு கவலையாக இருந்தாலும் கூட அவ்வளோதான் உங்கள் ஆள் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா என் தலைவன் அதெல்லாம் மறுபடியும் வருவார்றா அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டு கெத்தா சுற்றின கூட்டம் இது. எங்கள் அண்ணன் அப்படிங்கும்போது அவரோட வெற்றியை கொண்டாடுறதோ அவரோட தோல்வியில் நிற்கிறது மட்டுமோ அப்படியே உரிமை முடிஞ்சிடாதில்ல. நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற உரிமையும் எங்களுக்கு இருக்குது இல்லையா?
நீங்கள் வந்து படத்தில் ஒழுங்காக நடிக்கிறதில்ல, உங்களுக்கு என்ன ஆக்டிங் வருது, இல்லை என்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க, இல்லை என்ன கெட்டப் மாற்றிருக்கீங்கன்னு உங்கள் மேலே படங்கள்லேயே 1000 விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு. நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவர் ஒன்றும் அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை எங்களுக்கு. அவர் வந்தால் போதும், அவர் டான்ஸ் ஆடினா போதும், அவர் வந்து பாட்டு பாடினா போதும்னு நாங்கள் அவங்களோட நெகட்டிவ் சைடு என்றைக்கும் யோசித்ததும் கிடையாது. அதை என்றைக்கும் நாங்கள் கன்சிடர் பண்ணதும் கிடையாது. நாங்கள் அதை முதல்ல நெகட்டிவாகவே பார்க்கல. ஏன்னா எப்போ ஒருத்தவங்களுடைய குறைகள் தெரியுதோ அன்றைக்கே நீங்கள் வந்து குறைகளை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நாங்கள் அது குறைகளாகவே பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் அப்படி உங்களை செலிப்ரேட் பண்ணி வளர்ந்த கூட்டம். சினிமாவை நீங்கள் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது எங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நாங்கள் அது வழியாக தான் உங்களுக்கு நெருக்கமானோம். பட் இருந்தாலும் அதையுமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். சினிமாவில் அத்தனை விமர்சனங்களை கடந்து வந்த நாங்கள் இங்கே நீங்கள் அரசியலுக்கு வரும்போது எத்தனை ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விக்ரவாணியில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கட்சியோட மாநாடை போடும்போது நீங்கள் எந்த கொள்கையோ கோட்பாடோ சொல்லலை. இல்லை இது ஒன்றும் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுக்கிறதுக்கான எந்த அடிப்படையும் அங்கே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லட்சக்கணக்கில் கூடின அந்த கூட்டம் அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், அது உங்களை மட்டும்தான். அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த கட்சியினுடைய பேர் என்ன, அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்ன, அந்த கட்சியில் யாரெல்லாம் வந்து சேர போகிறாங்க, அந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் வந்து நின்னது எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, எங்கள் அண்ணனை பார்க்கணும், எங்கள் அண்ணன் அடுத்து ஒன்று பண்ண போகிறாரு, அதை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும், கண்டிப்பாக எங்கள் அண்ணன் எங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்பணும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை நம்ம அப்படி தானே யோசிப்போம். நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கும்போது குடும்பத்தில் இருக்க யாருமே அதை ஏற்றுக்கலனா கூட இல்லை அவர் பண்ணார்னா அது கரெக்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக அது குடும்பத்துக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படி தான் உங்களுடைய அந்த அரசியல் முடிவுகளையுமே நாங்கள் பார்த்தோம். ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த நீங்கள் எங்களுக்கு நிறைய இடங்களில் இந்த அரசியல்வாதி விஜய் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிய ஆரம்பித்தார். பட் இருந்தாலும் எங்கள் அண்ணன் தானே. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கும் உங்கள் மேலே சில வருத்தங்கள் இருக்கணும். முதல்ல இந்த கரூர் இன்சிடெண்ட், ஒரு 41 பேர் அங்கே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் எதிர்பார்த்தோம் நீங்கள் போவீங்க அங்கே நிற்பீங்கன்ட்டு. நீங்கள் போல கிளம்பிட்டீங்கன்னு சொன்னதான் நாங்கள் முதல்ல ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்தீங்களான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்போல்லாம் எங்கள் அண்ணன் போக மாட்டார், அதெல்லாம் வந்துடுவார் எப்படியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. சரி, அங்கே ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள் நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா சரியாக இருக்காது, இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க உங்களை அங்கே உள்ளே விடலை, என்னவோ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, அண்ணனோட சூழ்நிலை என்னவோ அப்படின்னு நாங்கள் அதையுமே ஏற்றுக்கிட்டு வந்தோம். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் வந்து நிற்பீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ரொம்ப. சரி ஓகே, ஆளுங்கட்சியினர் உங்களை விடலை, அரசியல் காரணங்கள் என்னவோ இருந்திருக்கலாம், நாங்கள் அதையுமே கூட ஏற்றுக்கிட்டோம்னா சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு எவ்வளோ விமர்சனங்களை சந்திச்சோன்னு எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறுறாரு, நான் அவரை கொண்டாடுறேன், அவர் வழியாக ஒன்று இங்கே பெருசாக நடக்க போகுதுன்னு நம்புகிறேன். நான் அவரை எவ்வளோ ரசிச்சிருக்கேன், செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபோன் வால்பேப்பரில் ஆரம்பித்து ரிங்டோனில் ஆரம்பித்து சின்ன சின்ன இடங்களில் கூட நான் அவரை மட்டுமே தான் வச்சுருந்துருக்கேன். என்ன சொல்லணுன்னா, எனக்கு மனசு சரியில்லைனா நான் உங்களோட இன்டர்வியூ தான் எடுத்து பார்ப்பேன். நீங்கள் சிரிக்கிறத, உங்களோட பாட்டை, உங்களோட டான்ஸை பார்த்து அதன் வழியாக ஆறுதல் அடைஞ்ச கூட்டம் தான் இது. அப்படி பார்த்த ஒரு மனுஷருடைய பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சுக்குநூறாக உடையுது அப்படின்றத பார்க்குறது எவ்வளோ வலிக்கும்னு உங்களுக்கு புரியுதா? இந்த தற்குறின்ற வார்த்தைக்கான அர்த்தம்லாம் எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் அது பெருசாக கேள்வியும் பட்டதில்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்க நம்மளுடைய சர்க்கிள்லேயே, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து அந்த வார்த்தையை சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி கலாய்க்கிறாங்க நம்மளை அப்படின்னு வந்து சொல்லும்போது, நீங்கள் வந்து அரசியலுக்கு இறங்கிட்டீங்க, அவங்க நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க அப்படி மட்டுமே சொல்ல முடியலண்ணா. சில நம்மளுடைய சக ரசிகர்களோ தொண்டர்களோ சில இடங்களில் பேசுகிறத பார்க்கும்போது உண்மையாகவே கொஞ்சம் நமக்கே கூச்சமாக தான் இருக்குது. கொஞ்சம் வரம்பு மீறி பேசுகிறாங்களோ, எந்த புரிதலுமே இல்லாமல் ஏதோ கூட்டுத்தனமாக ஒரு புரிதலில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் குடும்பத்தோடையே ஒழுங்காக வாடலைங்க, அவர் மனைவியும் குழந்தைகளும் அவர் கூடயே இல்லை, அவர் தனியாக இருக்கார், அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கடந்த சில வருஷங்களாகவே நம்ம கேள்விப்படுறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுண்ணா எங்களுக்கு. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் குடும்பத்தோடு இருக்கலாம், இல்லாமல் போனால் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நான் ஆனால் என் குடும்பத்தில் ஒருத்தராக தானே உங்களை பார்க்குறேன், நீங்களும் அதை தானே ஸ்டேஜில் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை கடைசியாக எந்த நிகழ்வுகளுக்குமே ரீசெண்ட் டேஸில் கூட்டிகிட்டு வரல. இப்போ அப்பா அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் மேடைகள்லாம் உங்களை பார்க்கும்போதுமே கூட எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, அட்லீஸ்ட் அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டீங்களேன்ட்டு. பட் உங்கள் மனைவி கூடவோ உங்களுடைய குழந்தைகள் கூடவோ நீங்கள் இல்லாதது எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நாங்கள் நம்பினோம், இல்லை சும்மா ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க போல், அது எப்படி பிரிஞ்சிருவாங்க அவ்வளோ சீக்கிரம்லாம், இவ்வளோ வருஷம் குடும்ப வாழ்க்கை அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட நடிகை கூட உங்களை சேர்த்து வச்சு நிறைய விஷயங்கள், அந்த குறிப்பிட்ட நடிகை கூட உங்களை சேர்த்து வச்சு பேசும்போது, என்னதான் நீங்கள் 2 பேரும் ஹிட் பேரு, நிறைய படங்கள் ஒன்றா பண்ணியிருக்கீங்க, ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான பேர் நீங்கள் அப்படின்னாலுமே கூட ஒரு ஸ்க்ரீன் தாண்டின ஒரு சக மனுஷனாக எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக சும்மா வந்து சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் பார்க்கலாம், சில பேர் வந்து அப்படியே பாட்டு போட்டு உங்களையும் அவங்களையும் சேர்த்து வச்சு ரீல்ஸ்லாம் எடிட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒரு ரசிக மனப்பான்மை மட்டும்தான். உங்களை ரசிகன் அப்படின்றத தாண்டி ஒரு சக மனுஷனாக ரசித்த எங்களால் அதை ஆக்சுவலாக ஏற்றுக்க முடியலன்றது தான் உண்மை. இப்போது வெளிலேருந்து பார்க்கும்போது யோசிச்சு பாருங்களேன்,
அவரே அவருடைய மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. வேற ஒரு நடிகை கூட அவரை சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் ரீல்ஸ் போட்டு ஒரு கூட்டம் கொண்டாடிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளை ஏன் அப்புறம் தற்கொலைன்னு சொல்ல மாட்டாங்க? அதை தானே எங்களால் ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி நேரத்தில் தான் சங்கீதா அவர்கள் விவகாரத்துக்கு ஒரு மனு ஒன்று வெளியிடுறாங்க. அதாவது அந்த கோர்ட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுறாங்க. அந்த மனுவை படித்தோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் இது வரைக்கும் காது வழியாக கேள்விப்பட்டோமோ, சோஷியல் மீடியாக்களில் படித்தோமோ, அதில் முக்கால்வாசி விஷயங்கள் உண்மை அப்படின்ற மாதிரி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நடிகையோட திருமணம் மீறி உறவில் அவர் இருந்தார், நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்க, அந்த நடிகை அதை ஃபோட்டோலாம் போட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது எங்களால் சத்தியமாக அக்செப்ட் பண்ணவே முடியல. நான் அதை என்னது உண்மையாகவே வா அப்படின்ற மாதிரி. நம்ம ஒருத்தரை ரொம்ப நம்பி, அது நம்மளுடைய அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நம்மளுடைய அண்ணன் தம்பி, என் லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம். நம்ம அவங்கள ஒரு பிம்பத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது திடீர்னு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவங்க கிடையாது, அவங்க எவ்வளோ மோசம் தெரியுமான்ட்டு ஒரு ப்ரூஃப்லாம் எடுத்து காமிச்சு நம்மள்ட்ட பேசினாங்கன்னா எப்படி இருக்கும்? சும்மா அந்த நேரத்தில் நம்ம காமிச்சிக்கலாம், அப்போல்லாம் ஒன்றும் இருக்காது, எனக்கு அவங்கள பற்றி தெரியும், நீ சும்மா அதாவது பேசணும்னு பேசாதுன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே வலிக்கும்ல, உண்மையோ அவங்க காட்டுற ப்ரூஃப்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி தான் இருந்துச்சு அந்த டிவோர்ஸ் கேஸில் அவங்க அப்ளை பண்ண அந்த மனுவை படிக்கும்போது. அப்போயுமே கூட இப்போ இதையுமே சொல்கிறேன், இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான். நீங்கள் இப்போது 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. அப்போவும் எங்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கும், நாங்கள் வருத்தப்பட்டிருப்போம். பட் ஓகே, என்ன பண்ணுறது, அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி போயிருக்கும். பட் உங்கள் கூட இத்தனை வருஷமாக வாழ்ந்த மனைவியே வந்து உங்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதன் வழியாக ஒரு டிவோர்ஸ் கேட்கும்போது நம்ம என்னண்ணா இப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்குலாம் இதெல்லாம் தப்பாக கூட தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுது. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் கேஸ் வரும்போது இத்தனை வருஷமாக சங்கீதா அவங்க வந்து உங்கள் கூட வாழ்ந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியாததா எங்களுக்கு தெரிஞ்சிட போகுது, இல்லை வந்து டிஎம்கே சங்கீதாவை வந்து காசு கொடுத்து பண்ண வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் போஸ்ட் போடுறாங்க. இத்தனை வருஷமாக அவங்க கூட ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்க, அவங்கள ஒரு கட்சியினர் வந்து காசு கொடுத்து உங்களுக்கு எதிராக ஈஸியாக செயல்படுத்த வச்சிட முடியும் அப்படின்னா இத்தனை வருஷமாக வாழ்ந்த குடும்ப வாழ்க்கையிலே அர்த்தம் இல்லையாண்ணா? முக்கியமாக வந்து நாங்கள் உங்களை அண்ணன் கூப்பிட்றோன்னா அவங்களும் எங்களுக்கு அண்ணி தானே. அந்த அண்ணி வந்து ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க சைடும் யோசிக்கணும்ல. அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னால் பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுண்ணா. அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்கன்ட்டு. நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு தான் நான் சொல்லலை, அது உங்கள் சைடு என்னவோ உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம். எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்துட்டு எல்லாத்துலேருந்துமே ஒதுங்கி போய்கிட்டு பேச வேண்டிய இடத்துல பேசணும்லண்ணா, இல்லைனா கண்டிப்பாக அது வேறு மாதிரி தானே போகும். இதெல்லாம் தாண்டி நேற்று ஒரு வீடியோ, நீங்கள் வந்து நடிகை த்ரிஷா கூட ஒரு திருமணத்துக்கு ஒன்றா போகிற மாதிரி ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸில் ஒரே காரில், நாங்கள் சத்தியமாக நம்பலைண்ணா. ஃபஸ்ட்டு ஏஐன்னு நினச்சோம், யாரோ எடிட் பண்ணி விட்டாங்க, இதுவுமே கூட எதிர்க்கட்சியினரின் சதியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம். பட் இல்லை, உண்மையாகவே தான் 2 பேர் சேர்ந்து அந்த திருமணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது கொஞ்சம் நஞ்சம் இருந்ததும் மொத்தமாக உடஞ்சிருச்சுண்ணா எங்களுக்கு. நாங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு தன்னிலை விளக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அதை கொடுக்கல. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நடிகை கூட ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டுட்டு ஒரே மாதிரி ஒரு காரில் ஒன்றா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது தெரிலண்ணா, இது இங்கே இருக்கிற சில பேருக்கு கெத்தாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். அவர் பாருங்கள், எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இப்படி ஒன்று பண்ணியிருக்காரு, நான் இப்படி தாண்டான்னு திமிரா அவர் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் உங்களை ஹீரோவாக ஸ்க்ரீனில் தான் கொண்டாட ரெடியாக இருக்கோம்னா, ரியல் லைஃப்பில் இது ஹீரோயிசம் கிடையாதுல்ல. ரியல் லைஃப்பில் எமோஷன்ஸை விட்டு கொடுக்காத, தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்காத, எல்லாருக்காகவும் எப்பவும் ஓடி போய் நிற்கிற, யாரையும் டக்குன்னு விட்டு கொடுக்காத, தனக்கானவங்களை எந்த இடத்துலையும் இறங்கி போக விடாத மனுஷன் தானே ஹீரோவாக இருக்க முடியும். நாங்கள் உங்களை அப்படி தானே நினச்சோம், அப்படி தானே பார்த்தோம். ஏன்னா அந்த இமேஜெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. எங்களால் வந்து ஈஸியாக இது எல்லாமே எதிர்க்கட்சியினருடைய சதி, அதாவது மற்ற கட்சிகளோட சதி, அரசியல் ஆதாயங்களுக்காக பண்ணுறாங்க மட்டுமே சொல்லிட முடியல. அப்படி சும்மா எங்களை நாங்களே வேணால் சமாதானப்படுத்திக்கலாம். அதை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் அந்த காரில் அப்படி ஒன்றா வந்து இறங்கினது வழியாக நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க சத்தியமாக புரியல. ஆனால் நேற்று அந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா உங்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்கட்டும், மற்றவங்க உங்களை பேசுகிறதா இருக்கட்டும், உட்காந்து பார்க்க முடியல. எல்லா டைமும் நீங்கள் உங்களை பற்றி யாராவது பேசினாங்கன்னா நாங்கள் போய் சண்டைக்கு நின்றுருக்கோம், முட்டு கொடுத்துருக்கோம். இதில் எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது நீங்கள் மற்ற நாட்களில் பண்ணியிருந்தீங்கனாலே எங்களால் ஏற்றுட்டு இருந்திருக்க முடியுமான்னு தெரியல. முக்கியமாக இப்போ சமீபத்தில் அந்த நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் தஞ்சாவூரில் நடந்துச்சு இல்லையாண்ணா, அதில் ஒரு பையன் உங்களை ஃபாலோ பண்ணி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் அந்த பையனோட இறப்புக்கு அப்புறமா அவ்வளோ சோகமாக பேசியிருந்தார். காலேஜ் போகிறேன்னா கிளம்பி வந்தான், இங்கே வந்து இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி. நீங்கள் எவ்வளவோ சொல்லிட்டீங்க, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி வராதிங்க, சேஃபாக இருங்கன்னு. பட் உங்களை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில், உங்களுடைய ஒரு கடைக்கண் பார்வை பற்றாதான்ற அந்த ஏக்கத்தில் யாராவது ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்கு பலியான மற்றொரு உயிர் அது. பட் அந்த பையன் இறந்துருக்கான், அவங்க அப்பா அவ்வளோ சோகத்தில் இருக்காருன்ற பட்சத்தில் மறுநாளே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நடிகை கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி அப்படி வந்துட்டு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அது எப்படின்னா எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்குன்னு உங்களே பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவருக்குன்னு தனியாக ஒரு லைஃபே இல்லையா?
உங்களுக்காகவே உட்காந்து கவலைப்பட்டுட்டு சோகப்பட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். நாங்கள் உங்களை வெறும் ஒரு நடிகராக பார்த்துருந்தோம் அப்படின்னா கூட இதை நாங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இல்லை ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த ஒரு அரசியல்வாதியாக பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்துருந்தா கூட சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் உங்களை வெறும் அரசியல்வாதியாக நடிகராக மட்டுமே பார்க்கலையேண்ணா, அதை தாண்டின ஒரு உறவில் நீங்கள் எங்களுக்கு. சில பேர் வந்து நம்ம ஆட்கள்லையே அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதில் நம்ம தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது, அவருக்கு தோன்றதை அவர் பண்ணுறாரு, அது என்னங்க ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டு தலையிடுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சோஷியல் மீடியாவில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிராகவோ நம்மளுடைய கட்சிக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பாருங்கள், ஒரு கமெண்ட்டாவது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பையோ அவங்களுடைய பர்சனல் கேரக்டரையோ அட்டாக் பண்ணாமல் இருக்கான்னு பாருங்களாம். இப்போ இந்த ஜூலியில் ஆரம்பித்து சின்ன ஆட்களாக இருக்கட்டும் பெரிய ஆட்களாக இருக்கட்டும் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா அவங்க அரசியல் சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அரசியல் சாராதவங்களாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய குடும்பத்தை ஆரம்பித்து ஒட்டு மொத்தமாக கழுவி ஊற்றி நார் அடிச்சிடுறாங்க. அதனாலேயே உங்களை பற்றியோ தாவேக்கா பற்றியோ யாராவது பேசுகிறதுக்கே இங்கே ஒரு பெரிய பயம் இருக்குது. நீங்கள் இவங்களை ஏதாவது ஒரு இடத்துலையாவது கண்டிச்சிருந்துருக்கலாம். நீங்கள் அதிகபட்சம் வந்து என் வண்டியை ஃபாலோ பண்ணி வராதிங்க, ஒழுக்கமாக நடந்துக்கோங்கன்ட்டு போகிற போக்கில் பொதுவாக சொல்கிறீங்களே தவிர சோஷியல் மீடியாக்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பெருசாக ரொம்ப இறங்கி கண்டித்த மாதிரி எங்களுக்கு தெரியல. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் அது ஏதோ ஒரு வகையில் என்கரேஜ் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அதனுடைய நீச்சி தான் இன்றைக்கி உங்களை பற்றி பேசுகிறதுக்கே கருத்து சொல்கிறதுக்கே பயமாக இருக்கிறது. இப்போது உங்களுடைய இது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு விட முடியல. யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி பேசினா முதல்ல அட்டாக் பண்ணுறதே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தான். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இங்கே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும்ல. இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு விட்டுற முடியாதுல்ல. இங்கே உங்களை வெறும் நடிகராக வெறும் அரசியல்வாதியாக மட்டுமே பார்த்துருந்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க டிஎம்கேல அவங்க பண்ணாததா, நடிகர்கள் யாரும் பண்ணாததான்ட்டு. கமல் சார் உட்பட இங்கே எல்லாருமே டிவோர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அடுத்த உறவில் இருந்திருக்காங்க, நம்ம எல்லாத்தையுமே பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ஆனால் நாங்கள் அவங்கள வெறும் அரசியல்வாதியாக அவங்கள வெறும் நடிகராக மட்டுமே தான் பார்த்தோம். ஆனால் உங்களை அப்படி பார்க்கலையே. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடம், நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம், பேசுகிற சின்ன சின்ன வார்த்தைகள் கூட ட்ரெண்ட் ஆகுது, வைரல் ஆகுது. நம்மளுடைய ரசிக ஆட்கள் தொண்டர்கள் அதை அப்படியே வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இப்படி ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா இது எத்தனை பேருக்கு தப்பான முன்னுதாரணமாக போகும்னு எப்படி நான் யோசிக்காமல் போனீங்க. எங்கள் அண்ணனே அவருடைய குடும்பத்தை விட்டுட்டு கவலைப்படாமல் அவருக்கு பிடிச்சதை பண்ணுறாரு, நானும் போய் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுவேன்னு இறங்கிட மாட்டாங்களா? தப்பாயிடாதா? ஆனால் என்ன ஆனாலும் உங்களுக்கு கேடு நின்று உங்களை தாங்கிக்கிட்டு அந்த வலியும் வேதனையும் பொறுத்துட்ருக்கிற ரசிகர்களுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. யோசிச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதை பண்ணாமல் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ உங்களோடது வெளிவந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாக்களில் நிறைய பார்க்குறேன்னா நிறைய பேர் ஹார்ட் பிரேக்லாம் போட்டு நிறைய போஸ்ட்லாம் போடுறாங்க. எங்கள் அண்ணனா இப்படி பண்ணிட்டாரு, என்னால் யோசிக்கவே முடியலையே, எங்கள் அண்ணன் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இத்தனை நாளாக ஏதோ காதால் கேட்டோம், போகிற போக்கில் அப்படியே கடந்து வந்துட்டோம், இப்போ என்ன உண்மையாகவே 2 பேரும் வந்து இறங்குறாங்க, வீடியோலாம் வருது அப்படின்ற மாதிரிலான ரியாக்ஷன்ஸை போஸ்ட்லாம் பார்க்கும்போது மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒருத்தர் 2 பேர் இதுக்கு எத்துன்னு நினச்சிக்கிட்டு இல்லை இதுக்குமே கூட முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த விஷயத்துலையுமே உங்களை சப்போர்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லாருமே மொத்தமாக உடஞ்சி போயிருக்கணும். எங்களுக்கு இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா, உங்களை வந்து சேருமான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றுண்ணா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சொன்னதே தான், நாங்கள் உங்களை எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறோம், உங்களை எங்களோட அண்ணனாக நினச்சி செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்களே யோசிக்காத ஒரு மிகப்பெரிய இடத்த நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பொதுவாக கேட்பாங்க, உனக்கு ஒன்றுனா அவன் தலைவன் வந்து பார்த்துருவானா, இப்போ அவன் வந்து உனக்காக நின்றுவானா அப்படின்னு. ஒரு ரசிகனுக்காக தொண்டனுக்காக வந்து நிற்கிற தலைவர்கள் எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல. ஆனால் தலைவனுக்கு ஒன்றுனா உடனே ஓடி வந்து நிற்கிற ரசிகர்கள் தான் இங்கே ஒவ்வொருத்தரும். அப்படி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம், அப்படி தான் இருந்திருக்கோம். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்களை நல்வழிப்படுத்துறதோ, எங்களை எங்கேயும் அவமானப்பட விடாமல் தடுக்கிறதோ, இல்லை நாங்கள் எங்கேயும் இறங்கி போகாமல் பார்த்துக்கிறதோ உங்கள் கையிலையும் இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரே ரிக்வஸ்ட் மட்டும் நான், நீங்கள் மேடைகளில் சொல்கிற மாதிரி இது ஒரு ரத்த பந்தம் இல்லாத ஒரு சொந்தம் தான், ஒரு உன்னதமான சொந்தம் தான் இது. நாங்கள் எங்கே இருக்கேன், இப்படி ஒருத்தர் இருக்கணான்னு கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் உங்களை நேரில் பார்த்ததில்லை, பழகினதில்லை. பட் இருந்தாலும் ஏதோ நீங்கள் எங்கள் வீட்டிலேயே ஒருத்தராக இருக்க மாதிரியான ஒரு உணர்வு தான் இவ்வளோ பர்சனலாக உங்களை பார்க்க வைக்கிது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் ஏது செஞ்சாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம், உங்களுக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்கண்ணா. அது எவ்வளோ தூரம் முடியும்னு எங்களுக்கே தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நன்றிண்ணா. Subscribe to One India and never miss an update.